ஹலோ மக்களே, இன்னைக்கு எனக்கு அப்பா வேலையெல்லாம் முடிச்சு வரமா களியக்காவில் சந்தையிலேருந்து வாழை மீன் பார்த்துருக்காங்க. ஒரு வாழை மீன் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இதுதான் நம்ம என்ன சமைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழை மீன் வச்சுன்னு குழம்பு தான் வைக்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாழை மீனை சின்ன சின்னதாக கட் பண்ணி நீட்டாக கழுவி எடுக்க போகிறோம். இப்போ இந்த மீனுக்கு மேலே நிறைய சுண்ணாம்பு இருக்கும். அந்த சுண்ணாம்பை பியாத்தி வச்சு இப்படி ராவி எடுக்கணும். நல்லா பெரிய வாழை மீனாக்கி நான் அப்பா வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா ராவி இந்த சுண்ணாம்பெல்லாம் எடுக்கணும். இந்த தலையை நம்ம தனியாக அறுத்து எடுத்துருக்கோம். இதுக்கு பல்ல தனியாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். மேலே நல்லா நீட்டாக கழுவி எடுத்தாச்சு. நம்ம இன்னைக்கு மண் சட்டியில் தான் ஃபிஷ் வைக்க போகிறோம். இப்போ நம்ம தேங்காய் தான் அரைக்க போகிறோம். அரைமுറി தேங்காவை துருவி எடுத்து அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகா பொடி போட்டு தான் அரைச்சி எடுக்கணும். நம்ம தேங்காவை ஜாரில் போட்டுட்டு எடுத்து வச்சு அந்த பொடியை அதில் தட்டி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா மஷியாக தேங்காவை அரைச்சி எடுக்கணும். வாங்க இனி சமைக்க போகலாம். இதில் இனி நம்ம அரைச்சி வச்ச அரைப்பாக ஊற்றணும். கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு உப்பு போடணும். இதை நல்லா கலக்கிட்டு மூடி வேக வைக்கணும் அடுப்பில். மீன் நல்லா கொதிச்சு வந்ததும் 2 கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு மூடி வேக விடணும். வாழை மீன் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மணக்க மீன் குழம்பு ரெடி. இதை இனி இறக்கி மாற்றி வைப்போம்.